கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். பரிதபிக்கிறவன் காத்திருந்த ஒருவனே காணல. நம்பிக்கையோடு சொல்லுங்க. தாவீது சொல்றார், திரும்பவும் என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. திரும்ப என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணி என்னை தேற்றுவார். எத்தனை பேர் வைராக்கியம் அந்த வார்த்தையை சொல்றீங்க? முழு நிச்சயத்தோடு எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க? கர்த்தரால் மறுபடியும் என் மேன்மையை பெருக பண்ண முடியும். அவர் என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லி பாடலாமா? என்னை தேற்றக்கூடிய அந்த கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். சத்தமா சொல்லுங்க. கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். என் வாழ்நாள் செழித்திருக்க கிருபை ஒன்றே போதும். ஊழியத்தை செய்திடவே கிருபை ஒன்றே போ. சத்தமா சொல்லலாம். என் வாழ்நாள் செழித்திருக்க கிருபை ஒன்றே போதும். இந்த ஊழியத்தை செய்திடவே கிருபை ஒன்றே ஏசையா, கிருபை ஒன்றே. ரெண்டு கரம் கொட்டி பாடலாம். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். என்னை வாட்டும் போது என்னை தாங்கின கிருபைதானே. தனிமை என்னை வாட்டும் போது என்னை தாங்கின கிருபைதானே. என்னை தாங்கின கிருபைதானே. சத்தமா தாங்கின கிருபைதானே. கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். வாய்களை திறந்து சொல்லி பாடுங்க. கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். வறட்சியான பாதைகள் என் வாழ்க்கையில வந்தபடியெல்லாம் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அந்த வார்த்தையின்படி என்னை நடத்தினவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும். வறட்சியான பாதைகளில்
கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே சத்தத்தை உயர்த்தி பாடலாம். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். எத்தனை முறை நாம் நொறுக்கப்பட்டோம். பவுல் சொல்றாரு, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், அவரே எங்களை தேற்றுகிறவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை தேற்றினதற்காக நன்றி. நொறுக்கப்பட்ட நேரங்களில் என்னை கட்டுகின்ற கிருபைதானே. எல்லாரும் வாய்களை திறந்து ரெண்டு கரம் கொட்டி சத்தமாய். நொறுக்கப்பட்ட நேரங்களில் என்னை கட்டுகின்ற கிருபைதானே, என்னை கட்டுகின்ற கிருபைதானே. ஆமென். கட்டுகின்ற கிருபைதானே. கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். சத்தத்தை உயர்த்தி பாடலாம். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். திரும்பவும் எல்லாரும் வாய்களை திறந்து பாடலாமா? நொறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை திரும்பவும் கட்டி எழுப்பினது கிருபை. அந்த கிருபை எனக்கு போதும். அறிக்கை செய்து பாடுவோமா? நொறுக்கப்பட்ட நேரங்களில் என்னை கட்டுகின்ற கிருபைதானே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாம். நொறுக்கப்பட்ட நேரங்களில் என்னை கட்டுகின்ற கிருபைதானே, என்னை கட்டுகின்ற கிருபைதான். கரம் கொட்டி சொல்லுவோம். கட்டுகின்ற கிருபைதானே. கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். என் வாழ்நாள் செழித்திருக்க கிருபை ஒன்றே போதும். இந்த ஊழியத்தை செய்திடவே கிருபை ஒன்றே போதும். சத்தமாய் வாழ்நாள், என் வாழ்நாள் செழித்திருக்க கிருபை ஒன்றே போதும். இந்த ஊழியத்தை செய்திடவே கிருபை ஒன்றே போதும். கரம் கொட்டி பாடலாம். ஆமென். கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். சத்தமா சொல்லுவோம். கிருபை, கிருபை ஒன்றே போதும் ஏசையா, கிருபை ஒன்றே போதும். 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 ஹalleluya, ஹalleluya. கிருபை நம்ம தேற்றக்கூடியது. ஆமென். ஹalleluya. நொறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மை கட்டி எழுப்பி நம்மை தேற்றுகிறது தான் கர்த்தருடைய கிருபை. எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்து அதை தேறுதல் அடையும்படி செய்து அதை ஏதேனை போல என்ன செய்வாரா?